வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சென்னை அம்ருதா விஸ்வ வித்யாபீடம் பிடெக் படித்த 475 மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னைக்கு அருகே திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வெங்கல் பகுதியில் அம்ருதா விஸ்வ வித்யாபீடம் கல்லூரி இயங்கி வருகிறது. இக்கல்லூரியின் 3வது பட்டமளிப்பு விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் பிடெக் படிப்பில் 2021-25 கல்வியாண்டில் படித்து முடித்த 475 மாணவர்களுக்கு பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி அம்ருதா கல்லூரி பட்டமளிப்பு மண்டப வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாதா அமிர்தானந்தமயி மடத்தின் பொருளாளர் சம்பூஜ்ய சுவாமி ராமகிருஷ்ணாந்தபுரி தலைமை தாங்கினார். அம்ருதா விஸ்வ வித்யாபீடம் பதிவாளர் டாக்டர் பி. அஜித்குமார் முன்னிலை வகித்தார். பொறியியல் கல்லூரியின் டீன் டாக்டர் சசங்கன் ராமநாதன் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் காணொலி மூலம் அம்ருதா விஸ்வ வித்யாபீடத்தின் வேந்தர் அம்மா சத்குரு ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி தேவி அம்மாவின் அருளுரை இடம்பெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் புகழ்பெற்ற விஞ்ஞானி மற்றும் இயக்குனர் ஸ்ரீ பத்மகுமார் ES தலைமை விருந்தினராகவும், SKF இந்தியாவின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி ஸ்ரீ சனோஜ் சோமசுந்தரன் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். சுவாமி ராமகிருஷ்ணாந்தபுரி தைத்திரிய உபனிஷத்திலிருந்து வேத வழிமுறைகளை குறித்தும் பாரம்பரிய பட்டமளிப்பு உறுதிமொழியை வழிநடத்தினார். இதனைத் தொடர்ந்து 475 மாணவர்களுக்கு பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் முதலிடம் பிடித்தவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் தரவரிசை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வேந்தர் பதக்கம் வென்ற பப்பி செட்டி ஹர்ஷினி கல்லூரியின் சிறப்புகளையும் தனது அனுபவத்தையும் விளக்கி கூறினார். நிகழ்ச்சியின் முடிவில் அம்ருதா ஸ்கூல் ஆஃப் என்ஜினியரிங் கம்ப்யூட்டரிங் முதல்வர் டாக்டர் வி. விஜயகுமார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார்.